வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். வீவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து காலையில் வந்து நான் வெண்பொங்கல் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் கவர் பண்ணியிருக்கேன், வெண்பொங்கல் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து சட்னி வந்து பண்ண போகிறேன். நான் வந்து பீர்க்கங்காய் வந்து தோல் வந்து சட்னி பண்ண போகிறேன். இது வந்து பீர்க்கங்காய் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து பாதி தான் வந்து எடுத்துகிட்டு அதோட தோல் எடுத்துகிட்டு சட்னி பண்ண போகிறேன். அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து இது பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டேன் நான் சட்னிக்காக. இது வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல. இது வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து கூட்டு மாதிரி செஞ்சுக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இது செய்யலை, நான் வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்கின் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறது வந்து நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக வெறும் தோல் மாதிரி இருக்கிறது வந்து போடலாம். இருந்தாலும் வந்து சரி இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணலை. நல்லா வந்து பாருங்கள் மெலிசாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற தோல் போடலை. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்கின் இருக்கிறத தான் எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம இப்படி வந்து கையில் கூட உடச்சிக்கலாம், அவ்வளோ எலசாக இருக்குது. இது வேணான்னா நீங்கள் வந்து நைஃப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணால் போதும். இது மசிஞ்சிடும். இது வந்து பார்க்குறது தான் ஹார்டாக இருக்குது. நல்லா வந்து வதக்கிட்டோன்னா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எது வச்சு அரைக்கிறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க போகிறோம். இந்த பீலரில் வந்து பீல் பண்ணாதீங்க, ஏன்னா மேலே தோல் மாத்திரம் தான் வரும். இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு வந்து தோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடியை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அது வெஜிடபிள்ன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துருக்கேன். இப்போ உளுந்து முக்கியம். இது வந்து அரிசி வந்து அளக்கிற கிளாஸ் நிறைய நகை மாதிரி இருக்குது. உளுந்து வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து கடுகு எதுவும் சேர்க்கல, இப்போது எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் உளுந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உளுந்து சேர்த்திங்கன்னா நல்லா துவையல் மாதிரி வரும். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து வந்து நல்லா சிவக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடணும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கணும். நான் வந்து இதில் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் போடணும். நான் சின்னதாக தான் போட்டேன், அந்த எண்ணெயில் வந்து அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சிவந்தால் தான் வந்து அந்த ஒரு மாதிரி இதுவாக நச்சுன்னு இருக்காமல் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சட்னியில். இந்த மாதிரி நல்லா சிவக்க பொறுமையாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதில் அந்த பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்கின்னோட ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அப்படி நல்லா க்ரீனாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் சட்னி. இது வந்து டிஃபனுக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து ரைஸு ஏதாவது ரசம் சாதமோ இல்லை வந்து சாம்பார் அதுக்கெலாம் கூட வந்து நீங்கள் சைடிஷாக துவையல் மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா இப்படி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். அப்போதான் வந்து அந்த பச்சை விஷயம் கொஞ்சம் போகும். ஆனால் சட்னி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இறக்கும் போது அந்த சூடாக இருக்கும்போது போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டு கலரிட்டோம்னா வந்து கெட்டு போகாது, சீக்கிரமாக மத்தியானம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நைட்டுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ மார்னிங் அரைச்சிங்கன்னா இந்த புளி சேர்க்கறதுனாலையும் தேங்காய் போட்டு வதக்கிறதுனால மத்தியானம் லன்ச் டைம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டுக்கெலாம் வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சேர்க்கணும். பாருங்கள், தேங்காயும் சேர்த்துட்டேன். நம்ம நல்லா வதக்கினா கூட பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இன்னும் அதிகமாக தான் ஆகும், ரொம்ப வந்து கலர் மாறாது. தேங்காய் சேர்த்து வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கிடலாம். இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். நல்லா மையம் அரைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாளிக்கிறது வந்து நீங்கள் முன்னாடி கூட வந்து கடுகு போட்டு தாளிச்சும் அப்படியே எடுத்துக்கலாம். நான் அப்படியே தாளிக்க வேணும்னா நான் வந்து அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறேன். வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் சட்னி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் தாளிச்சிட்டேன், நான் கடுகு உளுத்து மாதிரி தாளிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸுக்கும் சாப்பிடலாம். இப்போ நான் வந்து பொங்கல் தான் வச்சுருக்கேன்.
அப்புறம் வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.